கணிதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது வழி இருக்கு. அதுவும் ரொம்ப இயல்பான வழி. சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாவை பார்த்தாலே போதும், பல பேருக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்து ஒரு விதமான பயம் வந்துடும் இல்லையா? எண்கள், குறியீடுகள்னு ஒரு தனிய உலகமாவே இருந்துச்சு கணக்கு. பிரச்சனையே இங்கதாங்க ஆரம்பிக்குது. கணக்க பெரும்பாலும் நிஜ உலகத்தோட சம்பந்தமே இல்லாத மாதிரி வெறும் சிம்பல்ஸ், அதாவது குறியீடுகள் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனாலே அது நம்ம பலருக்கு புரியாம போயிடுது. ஆனா இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த ஃபார்முலாவுக்கு விடை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அதையே உங்க கையால உருவாக்க முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு புதுமையான அணுகுமுறை எங்கிருந்து வருதுன்னு யோசிக்கிறீங்களா? இது வேற எங்கேயும் இல்ல, நம்ம இந்தியாவோட தேசிய திறந்தநிலை பள்ளி அவங்களோட கணக்கு பாடத்துக்காக தயார் செஞ்ச ஒரு செய்முறை கையேட்டுல இருந்து தான். அப்போ இந்த கணித ஆய்வகம், அதாவது மேத்தமேட்டிக்ஸ் லேப்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கையேட்டுல சொல்ற மாதிரியே மாணவர்கள் கஷ்டமான கணக்கு கான்செப்ட்களை அவங்களே நேரடியா செஞ்சு பார்த்து கத்துக்கிற ஒரு இடம்தான். இது ஏதோ சும்மா விளையாட்டுக்காக இல்ல. இந்த மாதிரி செய்முறை பயிற்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். பிரபல உளவியலாளர் ஜீன் பியாஜேவோட ஒரு மேற்கோளையே இந்த கையேட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கண்ணால பாக்குற, கையால தொடற மாதிரி ஒரு விஷயமா மாத்திட்டா அதை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும், மனசுலயும் நல்லா நிக்கும்னு சொல்றாரு. சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இவ்வளவுதாங்க. கணக்குங்கிறது சும்மா உட்காந்து படிக்கிற பாடம் இல்ல, அதை நாமளே செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு பாடம். சரி, பேசிட்டே இருந்தா போதுமா? வாங்க இந்த தியரிய நாமளே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த கையேட்டுல இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டிய இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு பார்க்கலாம். நம்ம முதல்லயே பார்த்து பயந்த அதே ஃபார்முலா தாங்க. ஆனா இந்த தடவை அதை மனப்பாடம் பண்ண போறதில்ல, உண்மையிலே அது எப்படி வேலை செய்யுதுன்னு நிரூபிக்க போறோம். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் ரொம்பவே சிம்பிள். முதல்ல a+b நீளத்துக்கு ஒரு பெரிய சதுரம், அப்புறம் a அளவுல ஒரு சின்ன சதுரம், b அளவுல இன்னொரு சின்ன சதுரம், கடைசியா a மற்றும் b பக்கங்கள் இருக்கிற மாதிரி 2 செவ்வகம். அவ்வளவுதான், நம்ம புதிரோட துண்டுகள் எல்லாம் தயார். இப்போ நம்ம வெட்டி வச்ச எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்க்க போறோம். இப்போதான் அந்த ஆஹா மொமெண்டே வரப்போகுது. இப்ப பாருங்க, அந்த பெரிய சதுரத்தோட பரப்பளவு என்ன? a+b². சரி, இப்போ அதுக்குள்ள நம்ம வெட்டி வச்ச துண்டுகளை அடுக்கி பாருங்க. a சதுரம், b சதுரம், அப்புறம் அந்த 2 செவ்வகங்கள் எல்லாமே கச்சிதமா பொருந்தது. அதாவது அந்த பெரிய சதுரத்தோட பரப்பளவு இந்த சின்ன துண்டுகளோட மொத்த பரப்பளவுக்கு சமமா இருக்கு. அப்போ என்ன ஆச்சு? a+b² = a² + 2ab + b². நம்ம நிரூபிச்சிட்டோம். எந்த விதமான கஷ்டமான கணக்கும் போடாம வெறும் வடிவங்களை வச்சே இதை செஞ்சிட்டோம். இதுதாங்க செய்முறை கல்வியோட பவர். நிறுத்துங்க. இது ஏதோ இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு மட்டும் வேலை செய்யற ட்ரிக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு முழுமையான பாடத்திட்டத்தோட ஒரு சின்ன பகுதி தான். மற்ற விஷயங்களுக்கு இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். இந்த கையேட்டுல இதே மாதிரி மொத்தம் 30 செயல்பாடுகள் இருக்கு. 2 நம்பரோட HCF கண்டுபிடிக்கிறதுல இருந்து பிதகோரஸ் தியரத்தை நிரூபிக்கிறது வரைக்கும், ஏன் ஒரு வட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட செய்முறை ஆக்டிவிட்டி இருக்கு. சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு மார்க் உண்டான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா உண்டு. அதுவும் எவ்வளவு தெரியுமா? முழுசா 15 மார்க். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஏதோ பொழுதுபோக்குக்காகவோ இல்ல எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாவோ இல்ல. இது மாணவர்களோட ஃபைனல் மார்க்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பாடத்திட்டத்தோட மையத்திலேயே இதை வச்சிருக்காங்க. சரி, இதையெல்லாம் பார்த்தாச்சு. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த அணுகுமுறை மொத்தமா கணக்க பார்க்கற விதத்தையே எப்படி மாத்துதுன்னு யோசிப்போம். இந்த மாதிரி கத்துக்கும்போது கணக்குங்கிறது வெறும் எண்களையும் சூத்திரங்களையும் மனப்பாடம் செய்யற ஒரு சப்ஜெக்டா இல்லாம, நாமளே கேள்வி கேட்டு ஆராய்ந்து புதுசா ஒன்ன கண்டுபிடிக்கிற ஒரு பயணமா மாறுது. இப்ப கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை உங்க ஸ்கூல் கணக்கு கிளாஸ் இப்படி ஒரு லேப் மாதிரி இருந்திருந்தா, ஃபார்முலாக்களுக்கு பதிலா நீங்க எதையெல்லாம் உங்க கையாலேயே உருவாக்கி இருப்பீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.